வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாண்டியன் ஸ்டோரில் என்ன நடக்குதுன்னு ஒரு நட பார்த்துட்டு வரலாம் வாங்க. பாண்டியன், கோமதி, அரசி 3 பேரும் கோர்ட்டுக்கு புறப்பட்டுட்டு இருக்க சுகன்யா ரொம்பவே ஃபீலிங்கோட ரூம்ல உட்கார்ந்துருக்காங்க. அவங்களுக்கு கோமதியோட பேச்சு ரொம்ப வருத்தமா இருக்கு. கோர்ட்டுக்கு போறதெல்லாம் பெரிய விஷயம் இல்ல அத்தாச்சி, சாதாரண விஷயத்துக்கு ஏன் இவ்வளவு பதறீங்கன்னு தெரியல அப்படின்னு அவங்க ஆறுதலா பேச போக, நீ கோர்ட்டு ஸ்டேஷன் பல தடவை போயிட்டு வந்தவ தானேம்மா, உனக்கு அதெல்லாம் பெரிய விஷயமா இல்லாம இருக்கலாம். ஆனா நாங்க அப்படி ஒண்ணு கிடையாதுமா, மான அவமானத்துக்கு பயந்து வாழறவங்க அப்படின்னு சொன்னதை கேட்டு சுகன்யா ரொம்ப மனசுடைஞ்சு போயிருந்தாங்க. அதுதான் இப்பவும் நினைச்சிட்டு உட்கார்ந்துருக்காங்க. கோமதி பேசினது பழனிக்கே கொஞ்சம் சங்கடமா தான் இருந்தது. சுகன்யா ரொம்ப வருத்தத்தோட உட்கார்ந்துருக்க பழனியும் கொஞ்சம் சங்கடத்தோட உள்ளர வர்றாரு. ஏதாவது பேசலாமா, ஆறுதல் சொல்லலாமான்னு நினைக்கிறவரு, எங்க இந்த சார்ஜர் எங்க இருக்குன்னு தெரியலையே, எங்க வச்சேன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இங்கே அங்க பார்த்துட்டு பீரோவை திறக்கிறாரு. சுகன்யா கண்ணில் வழியிற கண்ணீரை தொடச்சிக்கிறாங்க. அவரும் பீரோவை திறந்து அங்க இங்க தேடுற மாதிரி ஒரு கண்ணால சுகன்யாவை பார்த்துக்கிட்டே இருக்காரு. எங்க வச்சேன்னு தெரியலையேன்னு சொல்றவரு கபோர்ட்ல இதா கிடைச்சிருச்சுன்னு கையில எடுத்துட்டு ஒரேட்டு நடக்கிறவரு திரும்பி சுகன்யாவை பார்த்து, நீ அக்கா சொன்னதையே யோசிச்சுக்கிட்டு இருக்கிறியா? அக்கா அப்படிதான் யோசிக்காம பட்டு பட்டுன்னு பேசிடும், ஆனா மனசுல எதுவும் வச்சுக்காது. அக்கா பேசினதையெல்லாம் நீ ஒன்னும் பெருசா எடுத்துக்காத அப்படின்னு பழனி சுகன்யாவை பார்த்து சொல்ல, சுகன்யா கண்ணெறிய கண்ணீரோட அப்படியே நிமிர்ந்து பாக்குறாங்க. கடைக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு அவர் கிளம்பிட சுகன்யா அவரையே பார்த்துட்டு உட்கார்ந்துருக்காங்க. கோர்ட்டுக்கு வெளியே பாண்டியன், கோமதி, அரசி 3 பேரும் நிக்கிறாங்க. கோமதி நெளிஞ்சிட்டே இருக்காங்க. ஏய் அப்படின்னு கூப்பிட அரசி திரும்புறாங்க. துப்பட்டாவை எடுத்து போட்டு முகத்தை மறடி அப்படின்னு சொல்ல, ஏய் அது எதுக்குடி அப்படின்னு பாண்டியன் கேட்க, ஏங்க யாரும் பாத்துடக்கூடாதுங்க, போடுறி அப்படின்னு சொல்ல அரசியும் ஷால் எடுக்கிறாங்க. ஏய் அரசி, அவ கிடக்கா விடுப்பாங்கிறாரு பாண்டியன். அப்படி எல்லாம் பண்ணாதன்னு அவரு சொல்ல, ஏங்க பொம்பளை பிள்ளைங்க யாராவது பார்த்தா என்ன நினைப்பாங்க, தேவையில்லாத வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கோமதி விடுவிடுன்னு பேச, ஏய் நீ கொஞ்சம் சும்மா இருக்கியா அப்படிங்கிற பாண்டியன், அரசி உனக்கு என்ன பயமா இருக்கான்னு கேக்குறாரு. ஆஹா இல்லப்பா நான் பயப்படலைங்கிறாங்க. கோமதி நீ பேசிக்கிட்டு நான் போய் வக்கீல பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு பாண்டியன் திரும்ப, இருங்க எங்களை தனியா விட்டுட்டு போகாதீங்கிறாங்க கோமதி. அங்க திரும்பி பாரு, வண்டியை நிறுத்திட்டு கதிர் வந்துட்டு இருக்கான்ல, அவன் உன் கூட தான் இருப்பான் அப்படின்னு சொல்ல கோமதி திரும்பி பாக்குறாங்க. அங்க கதிர் கார்கிட்ட நின்று போன் பேசிட்டு இருக்காரு. அவன் எங்ககிட்ட வர்ற வரைக்கும் நீங்க எங்க கூடவே இருக்க வேண்டியது தானே அப்படின்னு கோமதி கேட்க, ஏண்டி ஏய் அப்படிங்கிறாரு பாண்டியன். சரி நீங்க போங்க அப்படின்னு கோமதி சலிப்பா சொல்ல பாண்டியன் டென்ஷன் ஆயிடுறாரு. ஏய் கோமதி, நீ ஒரு ஆட்டோவை பிடிச்சி வீட்டுக்கு போ அப்படின்னு கத்த, நான் ஏன் போகணும் அப்படின்னு கோமதி கேட்க, சும்மா புலம்பி அரசியையும் பயமுறுத்திட்டு இருக்கிற, அதுக்கு பேசாம நீ வீட்டுக்கே போயிடலாம் அப்படின்னு அவரு கத்த, நான் போகல, நீங்க போய் வக்கீல பார்த்துட்டு வாங்க, நான் யாரையும் பயமுறுத்தல, நான் பேசாம நிக்கிறேன்னு ரோபோட் மாதிரி சொல்றாங்க கோமதி. அரசி நீ பேசிக்கிட்டு அப்பா போயிட்டு வந்துடுறேங்கிறவரு கோமதி கிட்ட, புலம்பாம இரு அப்படின்னு அந்த பக்கம் போக, அப்பா போறத பார்த்த உடனே கதிர் காதுல இருந்து போனை எடுத்துக்கிட்டு அம்மா கிட்ட வர்றாரு. ஏய் பேசாம வீட்டுக்கு ஓடிடலாமாடி அப்படின்னு கோமதி கேட்க, அது எப்படிமா முடியும் அப்படின்னு அரசி கேட்க, ஏய் பக்கத்துல ஏதாவது ஆட்டோ பிடிச்சி நாம போயிடலாம், அவங்க 2 பேர்கிட்டையும் சொல்ல வேண்டாம், வா நம்ம போயிடலாம் அப்படின்னு கோமதி பரபரக்க, பேசாம இரேம்மாங்கிறாங்க அரசி. ஏய் சொன்னா கேளுடின்னு கோமதி சொல்லிட்டு இருக்க கதிர் பக்கத்துல வந்துடுறாரு. அம்மாவோட தொல்லை கைய வச்சு, என்னம்மா ஏதாவது வேணுமான்னு கேக்குறாரு. வேணும்டா, மன நிம்மதி, அதான் கொஞ்ச நாளாவே கிடைக்கவே மாட்டேங்குது அப்படின்னு கோமதி சொல்ல, அதெல்லாம் இங்க கொடுக்க மாட்டாங்கம்மா, டீ ஏதாவது சாப்பிடுறீங்களான்னு கதிர் கேக்குறாரு. அப்படின்னு கோமதி தலையாட்ட, அண்ணே எனக்கு கொஞ்சம் தண்ணி வேணுங்கிறாங்க அரசி. சரி அரசி நான் வாங்கிட்டு வந்துடுறேன் இருங்க அப்படின்னு போற கதிர் பக்கத்துல இருக்க கடையிலேயே, அண்ணே தண்ணி பாட்டில் இருக்காங்கன்னு கேட்க, இல்ல தம்பி தீந்துருச்சுங்கிறாரு கடைக்காரரு. வெளியே கடை இருக்கும்பா, அங்க இருக்கும்னு அவரு சொல்ல, அம்மா இங்க இல்லையா, நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன், நீங்க இங்கேயே இருங்கன்னு கதிர் சொல்ல, சரின்னு தலையாட்டுறாங்க கோமதி. கிடைச்ச கேப்ல கோமதி ஓடி போயிருப்பாங்கன்னு பார்த்தா அவங்க அங்கேயே நின்றுட்டு இருக்க கதிர் வாட்டர் பாட்டில கொண்டு வந்து தங்கச்சிட்ட கொடுக்குறாரு. பாண்டியனும் வக்கீல பார்த்துட்டு வந்துடுறாரு. கோமதி இன்னொரு 1/2 மணி நேரம் கழிச்சு கூப்பிடுறேன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்ல, ஏங்க அது வரைக்கும் நாம இங்கேயே இருக்கணுமான்னு கேக்குறாங்க. பக்கத்துல ஒரு ஏசி ரூம் போட்டு தரேன், போய் தூங்கிட்டு கரெக்டா டயத்துக்கு எழுந்திரிச்சு வந்துடுறியா
அப்படின்னு பாண்டியன் படுநக்கலா கேக்குறாரு. அம்மா ஏமா நீ வேறங்கிற மாதிரி அரசி பாத்துக்கிட்டு இருக்க. கோமதி என்னமோ பண்ணி தொலைங்கன்ற மாதிரி வாய மூடிட்டு நிக்கிறாங்க. அவங்க நிக்கிறதுக்கு கொஞ்ச தூரத்துல சக்திவேலும் முத்துவேலும் வந்து நிக்கிறாங்க. இவங்கள பார்த்ததும் அண்ணே சும்மா கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்னு பார்த்தா கோர்ட் வரைக்கும் வந்திருக்கானுவ அப்படின்னு சொல்ல, சரி பாத்துக்கலாங்கிறாரு முத்துவேல். என்னத்தை பார்த்து கிழிக்க போறாருன்னு சக்திவேல் நிக்க, குமரவேல் அங்க நின்று இங்க பாத்துட்டு இருக்காரு. தேவையில்லாத வேலை பண்ணி அவனாவது நல்லா இருக்கானான்னா அதுவும் இல்ல. அவனும் நிம்மதியை இழந்து நம்மளையும் கோர்ட்டு கேஸ்ன்னு சுத்த வச்சுட்டான். பாவி படு பாவி அப்படின்னு குமரவேலை கரிச்சு கொட்டிட்டு இருக்காங்க கோமதி. ஏய் யார் அது, யார புலம்புற அப்படின்னு கேட்க, வேற யாரு, அதோ அங்க நிக்கிறானே அண்ணன் மவன், அவனைத்தான் சொல்றேன் அப்படின்னு கோமதி சொல்லிட்டு இருக்க. அரசியும் குமரவேலு தான் முறைச்சு பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ ஒரு வக்கீல் வர, நம்ம வக்கீல் வர்றாருங்கிறாரு சக்திவேல். முத்துவேல் வக்கீல் கிட்ட ஏதோ பேசிக்கிட்டு இருக்க. கோமதி அங்க பாரு, நல்ல பேரு வாங்கின வக்கீல், மெனக்கட்டு சென்னையில இருந்து வர வச்சிருக்காங்க உங்க அண்ணனுங்க அப்படின்னு பாண்டியன் சொல்ல, ஐயோங்கிறாங்க கோமதி. ஏய் நீ என்னடி உடனே புலம்ப ஆரம்பிக்கிற? எவ்வளவு பெரிய வக்கீல் அவங்க கூட்டிட்டு வந்தாலும் சரி, உண்மையும் நேர்மையும் நம்ம பக்கம் இருக்கும்போது நாம தான் ஜெயிப்போம் அப்படிங்கிற பாண்டியன், இங்க பாருப்பா அரசி, உள்ளர என்ன கேள்வி கேட்டாலும் நடந்த விஷயத்த மட்டும் பயப்படாம சொல்லு, புரியுதான்னு கேட்க, சரிப்பான்னு உறுதியா சொல்றாங்க அரசி. ஐயோன்னு சலிச்சுக்கிட்டு நிக்கிறாங்க கோமதி. குமரவேல் எப்பவும் இல்லாத அமைதியோட நின்னுட்டு இருக்க. கோர்ட் கேலரியில உட்கார்ந்துருக்காங்க மற்றவங்க எல்லாம். சக்திவேல் கலங்கி போய், அண்ணே பயமா இருக்குன்னு அப்படின்னு சொல்ல, குமார முழுசா இந்த கேஸ்ல இருந்து வெளியே கொண்டு வர வேண்டியது ஏன் பொறுப்பு, நீ கவலைப்படாதங்கிறாரு அவங்க அண்ணன். ப்ரொசீடுங்கிறாரு ஜட்ஜ். யுவர் ஆனர், எனது கட்சிக்காரர் அரசியை குற்றம் சாட்டப்பட்டுள்ள குமரவேல் காதலிப்பதாக சொல்லி ஏமாற்றி இருக்கிறார். ஒரு கட்டத்தில் அவருடைய சுயரூபம் தெரிய வரவே அரசி அவர் பெற்றோர் ஏற்பாடு செய்திருந்த திருமணத்துக்கு சம்மதித்திருக்கிறார். அது பிடிக்காத குமரவேல் திருமணத்திற்கு முந்தின நாள் அரசியை கடத்தி இருக்கிறார் அப்படின்னு அவர் பேசிக்கிட்டு இருக்க, அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர், யாரும் யாரையும் கடத்தல, அரசியே விருப்பப்பட்டு தான் குமரவேல் கூட போயிருக்காங்க அப்படின்னு ஆப்போசிட் வக்கீல் சொல்லிட்டு இருக்க. உடனே உணர்ச்சி வசப்பட்டு எழுந்திருக்கிற கோமதி, போய் 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 அவர் சொல்றதெல்லாம் பொய்ங்கன்னு கேலரியில இருந்து கத்துறாங்க. ஏய் கோமதி உட்காருன்னு பாண்டியன் சொல்லிட்டு இருக்க. அப்படிலாம் எந்திரிச்சு கத்தக்கூடாதுமா, உட்காருமா, கோர்ட்ல அப்படிலாம் பண்ணக்கூடாது, உட்காரு அப்படின்னு ஜட்ஜ் சொல்ல, பரவாயில்ல உட்காருமான கதிர் உட்கார வைக்கிறாரு. மறுபடியும் ஜட்ஜ் ப்ரொசீட்னு சொல்ல, தேங்க்யூ யுவர் ஆனர் அப்படின்னு அவர் சொல்ல, அரசியை குமரவேல் மிரட்டி தான் அழைத்து சென்றிருக்கிறார். அரசியோட திருமணத்துக்கு முந்தின நாள் நீங்க அரசியை சந்திச்சீங்களா இல்லையான்னு பாண்டியன் சைடு லாயர் கேக்குறாரு. நீங்க சொன்ன மாதிரி அரசிய நான் அன்னைக்கு அப்படின்னு குமரவேல் ஏதோ சொல்றாரு. அப்புறம் ரெண்டு லாயரும் டிஸ்கஸ் பண்ணிக்கிறாங்க. குமரவேல் பேசுறாரு, கிராஸ் என்கொயரி பண்றாங்க. குமரவேல் எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்றாரு. உடனே அரசியோட வக்கீல், யுவர் ஆனர், நடந்தது என்ன என்று சொல்வதற்கு அரசிக்கு வாய்ப்பு தருமாறு தங்களை தாழ்மையுடன் வேண்டுகிறேன்கிறாரு. அரசி கோமதி பாண்டியன் எல்லாரும் திக்குன்னு பாக்குறாங்க. பர்மிஷன் கிராண்டட், அரசியை வர சொல்லுங்கன்னு பக்கத்துல இருக்கவர்கிட்ட சொல்றாரு ஜட்ஜ். அவரும் அரசி அரசி அரசின்னு ஏலம் போடுறாரு. அரசி போப்பா அப்படின்னு பாண்டியன் சொல்ல, அரசி கொஞ்சம் பயத்தோட பாக்குறாங்க. பயப்படாம பொண்ணு தோல்ல தட்டி கொடுக்கறாரு பாண்டியன். போய் தைரியமா பேசுன்னு சொல்ல, சரிப்பா அப்படின்னு அரசி எழுந்து நிக்க, பயப்படாம போப்பா அப்படின்னு பாண்டியன் சொல்ல, கொஞ்சம் கொஞ்சமா நடந்துகிட்டு அப்பாவை திரும்பி பாக்குறாங்க அரசி. போப்பா அப்படின்னு சொல்ல அரசி போய் அந்த கூண்டுல நிக்கிறாங்க. அவங்க ஜட்ஜுக்கு வணக்கங்க, அவரும் தலையாட்டுறாரு. உங்க திருமணத்துக்கு முந்தின நாள் இரவு குமரவேல் உங்களை கடத்தினாரா இல்லையான்னு அவங்க வக்கீல் கேட்க, ஆமாங்க சார் உண்மைதான் அப்படின்னு அரசி சொல்ல, வீட்டுக்கே வந்து கடத்தினாரான்னு கேக்குறாரு வக்கீல். இல்லைங்க சார், என்னைய ஒரு இடத்துக்கு வர சொன்னாங்க அப்படின்னு அரசி சொல்ல, குமரவேல் கூப்பிட்ட இடத்துக்கு நீ ஏம்மா போன அப்படின்னு குமாரோட வக்கீல் கேக்குறாரு. வர விருப்பம் இல்லைன்னு சொல்லியிருக்க வேண்டியது தானே அப்படின்னு அந்த வக்கீல் கேட்க, கோமதி ஐயோன்னு பார்த்துட்டு இருக்காங்க. நான் வரலைன்னா பெரிய பிரச்சனை ஆகும்னு சொன்னாங்க. என்ன என் வீட்டில் இருக்கவங்க எல்லாரையும் ஊருக்கு முன்னாடி அசிங்கப்படுத்துவேன்னு சொன்னாங்க அப்படின்னு அரசி சொல்லிட்டு இருக்க. குமரவேல் ரொம்பவே சங்கடமா நின்னுட்டு இருக்காரு. அடுத்து குமரவேலோட லாயர் அரசிய கிராஸ் கொஸ்டின் கேட்டுட்டு இருக்காரு. அரசியும் அதுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்த என்கொயரி குமார் கிட்ட நடக்குது. ரெண்டு சைடு ஆர்கியூமெண்ட்டும் முடிஞ்சிட்டு தட்சால் யுவர் ஆனர்னு அவங்க தலையை தாழ்த்த, ஜட்ஜ் ஏதோ எழுதிட்டு இந்த கேஸை அடுத்த மாசத்துக்கு தள்ளி வைக்கிறேன், தேதியை பின்னர் அறிவிக்கிறேன்கிறாரு. குமரவேல் ஒரு நிம்மதி பெருமூச்சு விடுறாரு. உடனே கோமதி, ஐயோ என்னங்க அடுத்த மாசங்கிறாங்க அப்படின்னு கேட்க, பாண்டியன் கொஞ்சம் சங்கடமா தான் பார்த்துட்டு இருக்காரு. பாண்டியன் வீட்டுல 4 பேர் வெளியே நின்றுட்டு இருக்க. வக்கீல் அவங்க கிட்ட பேசிட்டு இருக்காரு.
அடுத்த ஹியரிங்க்கு டேட் கொடுத்தவொன்னு சொல்றேன், அப்ப வந்தா போதும் அப்படின்னு வக்கீல் சொல்ல, அப்பவும் இவளை கூட்டிட்டு வரணுமான்னு கோமதி கேக்குறாங்க. ஆமாமான்னு அவரு சொல்ல, ஐயையோ ஏங்க அப்பவும் இந்த மாதிரி கூண்டில் நிக்க வச்சு விசாரிப்பாங்களா அப்படின்னு கோமதி பயத்தோட கேட்க, அவர் சின்ன சிரிப்போட ஆமாமாங்கிறாரு. ஐயோ கடவுளே அப்படிங்கிற கோமதி, ஆமா எத்தனை தடவை வர வேண்டி இருக்குன்னு வக்கீல் கிட்ட கேள்வியா கேக்குறாங்க. அதை சொல்ல முடியாதுமா, அதெல்லாம் ஜட்ஜ் கையில தான் இருக்குங்கிறாரு வக்கீல். கோமதி அப்படின்னு கூப்பிடுற பாண்டியன் கொஞ்சம் அமைதியா இருங்கிற மாதிரி பார்க்க, பாண்டியன் நீங்க வாங்க உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுங்கிறாரு வக்கீல். இதோ வந்துடுறேன்னு சொல்லிட்டு வக்கீல் பின்னாடியே போறாரு. அந்த பக்கம் போனதும், ஏய் அடுத்த தடவை அப்பா கூப்பிட்டா வரமாட்டேன்னு சொல்லிடுடி, அதுவும் வக்கீலுக்கு எத்தனை தடவை வரணும்னே தெரியலையா அப்படின்னு கோமதி புலம்ப, அம்மா அப்படிங்கிறாங்க அரசி. தயவு செஞ்சு உங்க அப்பா கிட்ட வேண்டாம்னு சொல்லிடுடி அப்படின்னு கோமதி சொல்ல, அது எப்படிமா சொல்ல முடியும், அப்பா கூப்பிட்டா நான் வரதான் செய்வேங்கிறாங்க அரசி. உன்னெல்லாம் வச்சிட்டு நான் படுற பாடு இருக்கே, என்னடா இப்படி இருக்கிறா, புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறா, சொல்லேண்டான்னு கதிர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றாங்க கோமதி. எதுக்குடா இப்படி அப்படின்னு அவங்க புலம்பிக்கிட்டு இருக்க, முத்துவேல் குமரவேல் சக்திவேல் 3 பேரும் வெளியே வர்றாங்க. வர்றவங்க போகாம அங்கேயே நின்று இவங்களை மறைச்சு பார்த்துட்டு இருக்காங்க. இவங்களும் மறைச்சு பார்த்துக்கிட்டு இருக்க, சக்தி வா போலாங்கிறாரு. அவங்க 3 பேரும் போனதும் இவங்க மட்டும் நின்றுட்டு இருக்காங்க. வீட்டுல மயிலு, ராஜி கோர்ட்ல இருந்து எல்லாரும் வந்துட்டாங்க, சீக்கிரம் வா அப்படின்னு ஏதோ ஃபாரின்ல இருந்து வந்தவங்கள வரவேற்கிற மாதிரி, வாங்க மாமா அப்படின்னு மயில அவங்கள பார்த்துக்கிட்டு நிக்கிறாங்க. உலர வர்ற கோமதி நெத்தி வேர்வையெல்லாம் துடைச்சிக்கிட்டு, ஷோ அப்பா அப்பான்னுகிட்டு வந்து உட்கார்ற கோமதி, மயிலு கொஞ்சம் தண்ணி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க, அத்தை இதோ இதோ அப்படிங்கிறாங்க. ராஜி தண்ணி எடுத்துட்டு வந்து நிக்கிறாங்க. அத்தை இந்தாங்க குடிங்கன்னு செம்ப கொடுக்க, இந்தாங்க குடிக்கிறீங்களான்னு கேக்குறாங்க. நீ குடிச்சிட்டு கொடுங்கிறாரு பாண்டியன். கோமதி தண்ணியை குடிச்சிட்டு கொடுக்க பாண்டியன் வாங்கி குடிச்சிட்டு இருக்காரு. அரசி எல்லாம் ஓகே தானே அப்படின்னு ராஜி கேட்க, அரசி அப்படின்னு தலையாட்டுறாங்க. கோர்ட்ல என்ன நடந்தது அப்படின்னு ராஜி கேட்க, அதானேன்ற மாதிரி ஆர்வமா பாக்குறாங்க மயிலும். என்ன நடக்கும், இவளை விசாரிச்சாங்க அப்படின்னு கோமதி சொல்ல, அத்தை நீங்க பயந்த மாதிரிலாம் எதுவும் நடக்கலல்ல அப்படின்னு மயிலு கேட்க, ஏமா சினிமாவில் வர்ற மாதிரிலாம் விசாரிக்க மாட்டாங்கன்னு ஒருத்தி சொன்னால, எல்லாம் தெரிஞ்ச மீனா அப்படின்னு கோமதி சொல்ல, அப்படின்னு வேகமா தலையாட்டிட்டு கேக்குறாங்க மயிலு. அவ சொன்னதுக்கெல்லாம் நேர் மாறா அப்படியே சினிமாவில் வர்ற மாதிரியே விசாரிச்சாங்க அப்படின்னு கோமதி சொல்ல, ஐயோ அப்படின்னு மயிலு ரியாக்ஷன் கொடுத்துட்டு இருக்க, அதுவும் இவளை நிக்க வச்சு 1008 கேள்வி கேட்டாங்க அப்படின்னு கவுண்ட் பண்ண மாதிரி சொல்றாங்க கோமதி. ச்சே கேட்ட கேள்விக்கெல்லாம் தீர்ப்பு சொல்லுவாங்கன்னு பார்த்தேன், என்னைக்குன்னு சொல்லாம தள்ளி வச்சுட்டாங்க. ஐயோ கடவுளே, இன்னும் எத்தனை தடவை கோர்ட்டுக்கு அலைய போறோங்க அப்படின்னு கோமதி பாண்டியனை பார்த்து கேட்க, அரசி அவங்க அப்பாவை பாக்குறாங்க. கோமதி எல்லா விஷயத்துக்கும் பதறாதடி அப்படின்னு நிதானமா சொல்ல, ஏன் பதட்டம் உங்களுக்கு எங்க புரிய போகுது, விடுங்கன்னு சலிச்சுக்கிறாங்க கோமதி. அரசி நீ போப்பா, போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு அப்படின்னு பாண்டியன் சொல்ல, சரிங்க பாங்கிறாங்க. போ அப்படின்னு ராஜியும் தோல்ல கைய வைக்க அரசி எழுந்து ரூமுக்குள்ள போறாங்க. என்னதான் அரசி தன்னைய வெளியில தைரியமா காட்டிக்கிட்டாலும் இந்த மாதிரி கோர்ட்டு கேஸுன்னு போக அந்த பிள்ளைக்கும் பயமா தானே இருக்கும் அப்படின்னு பாண்டியன் சொல்ல, அதனால தாங்க சொன்னேன் இதெல்லாம் வேணான்னு உங்ககிட்ட அப்படின்னு கோமதி ஆரம்பிக்க, ஏய் நான் சொல்ல வர்றத கொஞ்சம் கேட்டுட்டு பேசுடி. இந்த பாரு கோமதி, நீயும் பயந்து அரசியையும் பயமுறுத்தாத, தயவு செஞ்சு அந்த புள்ள இருக்கிறப்பவாவது கொஞ்சம் தைரியமா இருக்கிற மாதிரி காட்டிக்க அப்படின்னு பாண்டியன் சொல்ல, ஆமான்னு தலையாடுறாரு கதிரும். அந்த புள்ள போனதுக்கு அப்புறம் தனியா வந்து நீ எம்புட்டு வேணும்னாலும் புலம்பு, புரியுதான்னு பாண்டியன் கேட்க, ஏங்க அத்தனை கேள்வி கேட்டாங்கல்ல கோர்ட்ல வச்சு, உங்களுக்கு கொஞ்சம் கூட வருத்தமாவே இல்லையா அப்படின்னு கோமதி கேக்குறாங்க. பாண்டியன் கொஞ்சம் அமைதியா முகத்தை திருப்புறவரு மறுபடியும் திரும்பி, வருத்தமா தான் இருந்துச்சு, நெஞ்செல்லாம் அப்படியே படபடன்னு இருந்துச்சு. இதோ பாரு கோமதி, தப்பு பண்ணவனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும்னா சகிச்சு தானே போகணும், வேற வழி என்ன இருக்கு அப்படிங்கிற பாண்டியன் எழுந்து நின்று சட்டை இழுத்து விட்டுக்கிட்டு, நாளைக்கு சாருக்கு ஏதாவது வேலை இருக்கா அப்படின்னு கதிரை பார்த்து கேக்குறாரு. ஏன் கேக்குறீங்கன்னு கதிர் பதில் கேள்வி கேட்க, தெரிஞ்சாதான் சொல்லுவியாக்கும் அப்படின்னு பாண்டியன் கேட்க, ஐயோ எங்க 2 பேருக்குள்ளேயும் சண்டை வந்துட போகுதோன்னு பயத்தோட பாக்குறாங்க கோமதி. இல்ல நாளைக்கு ஃப்ரீ தாங்கிறாரு கதிர். அப்ப வா நாளைக்கு பேங்க் வரையிலும் போயிட்டு வந்துருவோம் அப்படின்னு பாண்டியன் சொல்ல, வேண்டா வெறுப்பா பாக்குறாரு கதிர். பேங்க்குக்கா, எதுக்குங்கன்னு கோமதி கேட்க, லோனுக்கு ஷூரிட்டி கையெழுத்து போடணும்னு சொன்னால, போட்டு கொடுத்துடுறேன், நல்லபடியா பிசினஸ் ஆரம்பிக்க சொல்லுங்கிறாரு பாண்டியன். உடனே கோமதிக்கு குப்புன்னு ஒரு சந்தோஷம் வந்துடுது.
ராஜியும் கூட கொஞ்சம் சந்தோஷமா பார்க்க எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை இவருக்குங்கிற மாதிரி கதிர் பாக்குறாரு. ஐயையோ, அம்மா சொன்னபடியே எல்லாம் நடந்துடும் போல இருக்கே அப்படின்னு பயத்தோட பாத்துக்கிட்டு இருக்காங்க மயிலு. கோமதி யாரோட முன்னேற்றத்துக்கும் குறுக்க நிக்கிறேன்னு பாண்டியன் மேல எந்த இழிச்சொல்லும் பழிச்சொல்லும் வர வேண்டாம், புரியுதா அப்படின்னு பாண்டியன் கேட்க கோமதி மெல்லிசா சிரிச்சிட்டு நிக்கிறாங்க. இல்ல, லோன் விஷயத்தெல்லாம் நானே பாத்துக்கிறேன், நீங்க எதுவும் பண்ண வேணாங்கிறாரு கதிர். பாண்டியன் முறைச்சிட்டு இருக்க, ஏய் என்னடா என்ன நினைச்சிட்டு இருக்கிற, என்ன வேண்டாம் அப்படின்னு கோமதி திட்ட ஆரம்பிக்க, நடத்துங்கிற மாதிரி பாண்டியன் பாக்குறாரு. போன வாட்டி ஓடுற வண்டியில இருந்து இறக்கி விட்டுட்டு போயிட்ட, உனக்காக தானே இப்ப லோன் எடுத்து கொடுக்கறேன்னு சொல்றாரு, நீ என்ன வேண்டான்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு கோமதி கத்த. அம்மா இல்லம்மான்னு ஏதோ சொல்ல வர்றாரு கதிர். ஏய் சும்மா இல்லம்மா நொல்லம்மான்னுகிட்ட பேசாம இருடா அப்படின்னு கதிரை அடக்குற கோமதி. ஏங்க உங்க பையன் உங்களை கஷ்டப்படுத்த கூடாதுன்னு ஏதோ சொல்றாங்க, அதெல்லாம் நீங்க கண்டுக்காதீங்க அப்படிங்கிற கோமதி உடனே குரலை மாத்திக்கிட்டு, ஊர் உலகத்துல அம்மா அப்பா என்னென்னமோ செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு கோமதி சொல்லிட்டு இருக்க. உடனே பாண்டியன் குறுக்க வந்து, அப்ப நான் எதுவுமே செய்யலன்னு சொல்ல வர்றியா அப்படின்னு கேட்க, ஐயோ இவருக்கு தெரியாம வாயை விட்டுட்டோமே என்ன தடுமாறுற கோமதி. அப்படிலாம் இல்லைங்க, அப்படிலாம் சொல்ல வரல. யார் சொன்னா நீங்க எதுவுமே செய்யலன்னு, நீங்க எல்லாம் செய்யறவர் தாங்க, கையோட இதையும் செஞ்சு விட்டுருங்கன்னு அந்த பல்ட்டி அடிக்கிறாங்க கோமதி. கதிரை கை தூக்கி விட்டுருங்க, அவன் திறமசாலிங்க, ரொம்ப புத்திசாலி, நீங்க பெருமைப்படுற மாதிரி சர் சர் சர்னு மேல வந்துருவாங்க, அதுக்கு நான் பொறுப்புங்க அப்படின்னு எங்க பாண்டியன் பல்ட்டி அடிச்சிருவாரோன்னு படபடான்னு பேசுறாங்க கோமதி. ஐயோ எப்படி இவ காதுல இருந்து ரத்தம் வர வைக்காம விடமாட்டா போல இருக்கேன்னு பாண்டியன் பார்த்துட்டு இருக்க. ஏங்க 3 கார்ல ஆரம்பிச்சு 300 கார் வாங்குற வரைக்கும் முன்னேறுவாங்க, நம்ம பிள்ளைங்களுக்கு நாம தானே உறுதுணையா நிக்கணும் அப்படின்னு கோமதி சொல்லிட்டு இருக்க. ஏய் நிக்கிறேன் தாண்டி இம்புட்டு நேரமும் சொல்லிக்கிட்டு இருந்தேன், அப்புறம் எதுக்கு மூச்சு முட்டை இம்புட்டு வசனம் பேசிட்டு இருக்கிறவ அப்படின்னு பாண்டியன் கேட்க. ஐயையோ உணர்ச்சி வசப்பட்டு ஓவரா பேசிட்டோம் போல இருக்கே, செம்ம பல்ப் ஆயிடுச்சேன்னு பாக்குறாங்க கோமதி. கதிர் வேண்டா வெறுப்பா நின்னுட்டு இருக்க. ஏய் காலையில பேங்க் வா, எல்லா வேலையும் முடிச்சு கொடுத்துடுறேன் அப்படின்னு பாண்டியன் சொல்ல. டேய் கதிரு, காலையில எந்திரிச்ச உடனே அப்பா கூட பேங்குக்கு போய் கையோட அந்த லோனை வாங்கிட்டு வந்துரு சரியா அப்படின்னு மார்க்கெட் போய் கத்திரிக்காய் வாங்கிட்டு வான்ற ரேஞ்சுக்கு சொல்றாங்க கோமதி. கதிர் எந்த பதிலும் சொல்லாம அவங்க ரூமுக்கு திரும்பிட ஏய் அப்படின்னு கூப்பிட்டு இருக்காங்க ராஜி. பாத்தியாடி வாயை திறந்து ஏதாவது சொல்லிட்டு போறானான்னு பாத்தியா அப்படின்னு பாண்டியன் கேட்க. என்னங்க நீங்க, அவன் பேசலனாலும் மனசுக்குள்ள சந்தோஷப்பட்டிருப்பாங்க, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா, நான் பாத்துக்கிறேன், நீங்க போங்க போங்க அப்படிங்கிற கோமதி. பாண்டியன் நகர ஆரம்பிச்சோன்னு நாளைக்கு பேங்க்குக்கு போயிடுங்க அப்படின்னு அதையும் சேர்த்து சொல்ல. அப்படின்னு பாண்டியன் போறாரு. அப்பா சந்தோஷமா இருக்கு முருகா, வாடி வா அப்படின்னு கோமதி உள்ளர போறாங்க. கதிர் அங்கேருந்து வந்தவரு கொல்ல பக்கம் வந்து துணிங்க காய போட்டிருக்க இடத்துல இப்படியும் அப்படியுமா நடந்துட்டு இருக்காரு. அப்போ அங்க வர்ற பாண்டியன் தொண்டைய சிறும டக்குன்னு திரும்பி பாக்குறாரு கதிர். ஓ மேல நீ வச்சிருக்க நம்பிக்கையில கொஞ்சம் கூட நான் வைக்கல நீ நினைச்சிடக்கூடாதுல்ல, அதனாலதான் கையெழுத்து போட வரேன்னு சொன்னேன் அப்படின்னு பாண்டியன் சொல்ல. இல்லப்பா அது வந்துன்னு கதிர் ஏதோ சொல்ல வர்றாரு. எலை பொர்றா, நான் சொல்ல வேண்டியதை சொல்லி முடிச்சிடுறேன். என்னதான் பிசினஸ் உன்னோடதா இருந்தாலும் அதை நம்பி லோன் தர்றதுக்கு யாரும் முன்னாலே வரல இல்ல. இப்ப நம்ம கடை பத்திரத்தையும் வீட்டு பத்திரத்தையும் தர்றேன்னு சொன்னதுக்கு அப்புறம் தாண்டா லோன் தரேன்னு ஒத்துக்கிட்டாங்க. லோனை ஒழுங்கா கட்டலனாலும் இல்ல பிசினஸ் நஷ்டமாயி போயிடுச்சுன்னாலும் நம்ம வீடும் கடையும் பறி போயிரும். அதனால நீ லோனை கட்டி முடிக்கிறவர்களும் உன் பிசினஸ்ல என்னோட தலையீடு இருந்துகிட்டு தான் இருக்கும். இங்க பாருடா, உனக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ வாரத்துல 2 நாள் உன்னோட வரவு செலவு கணக்கெல்லாம் நீ என்கிட்ட காமிச்சுதான் ஆகணும். அப்புறம் உன்னோட தொழில் விஷயம் எதுவா இருந்தாலும் என்னோட ஆலோசனையை நீ கேட்டுதான் ஆகணும். அதை விட்டுவிட்டு தான் தோணித்தனமா நடந்துக்கலான்னு நீ கனவுக்கு இது கண்ட அவ்வளவுதான், அப்படிலாம் நினைப்பு வச்சுக்காத. ஒரு சின்னதா தொழில் விஷயத்துல நீ முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் என்கிட்ட கேட்டுதான் முடிவு எடுக்கணும். அதுக்கப்புறம் நீ லோனை கட்டி முடிச்ச உடனே நீ என்ன வேணாலும் பண்ணிக்க, உன் தொழிலையோ உன் விஷயத்திலயோ நான் தலையிடவே மாட்டேன் அப்படின்னு பாண்டியன் சொல்ல. நொந்து போற கதிர் அப்பான்னு கூப்பிடுறாரு. அதெல்லாம் வேணாம், நான் பேச வேண்டியதை பேசி முடிச்சிட்டேன் அவ்வளவுதான் அப்படின்னு பாண்டியன் கிளம்பிடுறாரு. ஹாலுக்கு வர்ற கதிர் எங்க யாரையுமே காணோம் அப்படின்னு பார்த்துட்டு கிச்சன்ல இருந்து சவுண்டு வர இதோ வர்றேன் அப்படின்னு கிச்சனுக்கு போறாரு. ராஜி வடசட்டியில கரண்டியை போட்டு கிண்டிட்டு இருக்க, கையில கத்தியோட ஒரு வெங்காயத்தை வச்சுட்டு நிக்கிற கோமதி. ஏய் நான் தான் சொன்னேனேடி உங்க மாமா நல்லவர்னு, கதிர் பிரச்சனை இப்ப முடிஞ்சு போச்சுன்னு கோமதி சந்தோஷமா சொல்லிட்டு இருக்காங்க. வேகமா உள்ளர வர்ற கதிர் பயங்கர கடுப்போட
அம்மா என் பிரச்சனையே இப்பதாம்மா ஆரம்பிக்குது அப்படின்னு கத்த. ஏய் என்னடா உளர்றேங்கிறாங்க கோமதி. அம்மா எவ்வளவு கஷ்டப்பட்டாவது அந்த லோனை நானே அரேஞ்ச் பண்ணிக்கிறேன், இல்ல நான் கடைசி வரலும் கேப் டிரைவராகவே இருந்துக்கிறேன், ஆனா அவர் எனக்கு ஹெல்ப்பே பண்ண வேணாம் லோனுக்கு அப்படின்னு கதிர் சொல்ல. ஏய் என்னடா நீ என்ன திரண்டு வரும்போது பானையை உடைக்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு கோமதி கேட்க. அம்மா இப்பதாம்மா நானும் அவரும் கொல்லப்புறத்துல ஒரு பிசினஸ் மீட்டிங்கே நடத்தினோம். என்னென்ன பண்ணினா என் பிசினஸ சுதந்திரமா நடத்த முடியாதோ அது எல்லாத்தையுமே அவர் பண்ண சொல்றாரு. ஆஹா செட் ஆகாது அப்படின்னு கதிர் சொல்ல. குழப்பமா பார்த்துட்டு இருந்த ராஜி அப்படி என்ன பண்ண சொல்றாருன்னு கேக்குறாங்க. பேருக்கு தான் அது என்னோட பிசினஸ் லோனா, அது முடியற வரைக்கும் அவர் தான் ரன் பண்ண போற மாதிரி பேசுறாரு அப்படின்னு கதிர் சொல்ல. ஆன்னு பார்த்துட்டு இருக்காங்க ராஜி. அப்படியா சொன்னாரு அப்படின்னு கோமதி கேட்க. அப்படிதான் சொன்னாரு மா, அப்படி ஒரு பிசினஸ் பண்றதுக்கு நான் அவர் கடையிலேயே வேலை பார்ப்பேனே அப்படின்னு கதிர் சொல்ல. டேய் உன் மேல இருக்க அக்கறையில சொல்லியிருப்பாருடா அப்படின்னு கோமதி சப்பக்கட்டு கட்ட. ஐயோ அந்த அக்கறையே எனக்கு வேணான்னு சொல்றேன். அவரு என் மண்டைக்கு பின்னாடி நின்று வாட்ச் பண்ணிக்கிட்டு இருந்தா என்னால வேலையே செய்ய முடியாது, எனக்கு சுதந்திரமா வேலை பார்க்கணும் அப்படின்னு கதிர் சொல்ல. நான் அவர்கிட்ட பேசுறேன்டாங்கிறாங்க கோமதி. அம்மா நீ எதுவும் பேசலாம் வேண்டாமா, என்னோட லோன் விஷயத்த நானே பாத்துக்கிறேன், அவரை இந்த விஷயத்துல தலையிடவே வேணான்னு சொல்லிருன்னு கதிர் சொல்ல. என்னடி இவன் அப்படின்னு ராஜி கிட்ட சொல்லிட்டு. இல்லடா கதிர்னு கோமதி சொல்ல வர்றாங்க. அம்மா நானே சொல்லிடுவேம்மா, சண்டை ஆயிடும், முடியாம போய்கிட்டே இருக்கும், நீயா பேசி இந்த பிரச்சனையை ஈஸியா முடிச்சிடு அப்படின்னு கதிர் சொல்ல. ஏய் என்னடா விட்டா மிரட்டிக்கிட்டே போற அப்படின்னு கோமதி கேட்க. ஆமா மிரட்டுறேன் தான் அம்மா, இப்ப அவரு குளிச்சுட்டு வருவாரு, நீ போய் பேசிடுமாங்கிறாரு கதிர். ஏய் அவரு காலையில தானே குளிச்சாரு, மறுபடியும் எது குளிக்கிறாரு அப்படின்னு கோமதி கேட்க. இப்ப அது ரொம்ப முக்கியம் இல்ல, லோனுக்கு ஹெல்ப் பண்ண வேணான்னு அவர்கிட்ட உன்னால சொல்ல முடியுமா முடியாதா அப்படின்னு கதிர் கேட்க. முடியாது, என்ன பண்ணுவேன்னு கேக்குறாங்க கோமதி. அப்படியா சொல்ல முடியாதுல்ல அப்படின்னு அவர் மறுபடியும் கேட்க. ஏய் சொல்ல முடியாதுடா, இப்ப என்னடாங்கிறாங்க கோமதி. இங்க பாரு, அவர் தான் லோன் எடுத்து தருவாரு, அந்த லோன்ல தான் நீ பிசினஸ் ஆரம்பிக்கணும், உன் டிராவல்ஸை ரன் பண்ணணும்னு கோமதி சொல்ல. அம்மா முடியவே முடியாது, அதெல்லாம் முடியாது, லோன் விஷயத்த நானே பாத்துக்கிறேன், நீங்க எதுவுமே பண்ண வேணான்னு நான் அவர்கிட்ட சொல்றேன், அப்படி சொல்லலன்னு வையேன் அப்படின்னு கதிர் சொல்ல. என்னடா பண்ணுவ அப்படின்னு கோமதி கேட்க. ராஜுக்கும் எனக்கும் நீ தான் கல்யாணம் பண்ணி வச்சேன்னு அவர்கிட்ட போய் சொல்லிடுவேன் அப்படின்னு கதிரும் பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. அப்படின்னு அதிர்ச்சியோட கோமதியும் ராஜியும் பாக்குறாங்க. என்னம்மா சொல்ல மாட்டேன்னு நினைக்கிறியா, பாத்ரூம் வாசல்ல வெயிட் பண்ணி கூட போய் நின்னு சொல்லுவேன் அப்படின்னு கதிர் சொல்ல. ராஜி இன்னும் திகைச்சு போய் பார்த்துட்டு இருக்காங்க. வழக்கமா இவ தான் என்ன மிரட்டுவா, இப்ப நீ என்ன மிரட்டுறியான்னு கேக்குறாங்க கோமதி. இப்ப நீ போய் அவர்கிட்ட பேசுறியா இல்ல நான் பேசட்டுமா அப்படின்னு கதிர் கேட்க. கோமதி அப்படின்னு முகத்தை திருப்பிக்கிறாங்க. ஏன் விஷயத்த நானே பாத்துக்கிறேன், அவரு என் டிராவல்ஸ்ல தலையிட்டா டெய்லி சண்டை தான் நடக்கும், சரி விடு நீ வேலைக்கு ஆக மாட்ட, நானே பேசிக்கிறேன்னு கதிர் சொல்லிட்டு இருக்க. குளிச்சுட்டு வர்ற பாண்டியன் கோமதி கோமதி அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டே சோஃபால வந்து உட்கார்றாரு. ஐயோ அப்படின்னு கோமதி பதறிக்கிட்டு இருக்க. அம்மா இப்ப நீ சொல்றியா இல்ல நான் போய் சொல்லட்டுமா அப்படின்னு கதிர் கேட்க. என்னடா பண்ற கதிர் அப்படிங்கிறாங்க கோமதி. சரி விடு நானே போறேன்னு கதிர் திரும்ப. இரு 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 இரேண்டா, ஐயோ இப்படிலாம் என்னை மிரட்டி தொலைக்கிறானே, என்னடி இவன், ஷோ நான் பேசுறேன் அப்படின்னு கோமதியை கொஞ்சம் கடுப்பா அங்கிருந்து போறாங்க. ராஜியும் கதிரும் கிச்சன் வாசப்படியில நின்னு பார்த்துட்டு இருக்க. ஏங்க எதுக்குங்க குளிச்சிங்க இப்ப அப்படின்னு கோமதி கேட்க. வெயிலுக்கும் அதுக்கும் உடம்பெல்லாம் கசகசன்னு இருந்தது, அதனாலதான் குளிச்சேங்கிறாரு பாண்டியன். கோமதி அப்படின்னு தலையாட்டிட்டு இருக்க. ஏன் கோமதி, உன் மவனுக்கு லோன் வாங்கணும்னு சொல்லிக்கிட்டே இருந்த, இப்ப என்ன உனக்கு சந்தோஷம் தானேன்னு பெருமையா கேக்குறாரு. அப்படின்னு கேட்க. சந்தோஷம்தான் அப்படின்னு சொல்லிட்டு கோமதி அந்த பக்கம் திரும்ப. ரெண்டு பேரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. என்னடி சந்தோஷம் தான் இழுக்கிறவ அப்படின்னு பாண்டியன் கேட்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. ஏங்க நீங்க பேசிட்டு போனதுக்கு அப்புறம் இடையில நான் ஒண்ணு யோசிச்சேங்க அப்படின்னு கோமதி சொல்ல. என்ன யோசிச்சேன்னு கேக்குறாரு பாண்டியன்.
நீங்க பிசினஸ் ஆரம்பிச்சப்போ உங்களுக்கு உதவுறதுக்கு யாருமே இல்ல, நீங்களா தானே முன்னேறினீங்க அப்படின்னு கோமதி கேட்க பாண்டியன் ஆமாங்கிறாரு. கதிரும் ராஜி என்ன பேசுறாங்கன்னு கேக்குற ஆர்வத்துல ஒருத்தர் மேல ஒருத்தர் சாஞ்சு நின்னு பாத்துக்கிட்டு இருக்காங்க. அத இதுவரைக்கும் நாம பெருமையா தானே பேசிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு கோமதி சொல்ல, ஆமாண்டி சொன்னேன், இப்ப அதுல என்ன பிரச்சனைங்கிறாரு பாண்டியன். அதே மாதிரி கதிரும் தனியா முன்னேறினா தானேங்க நமக்கும் பெருமை அப்படின்னு கோமதி சொல்ல, ஓ அப்படின்னு யோசிக்கிறாரு பாண்டியன். ஏங்க நீங்க பேசாம இருந்துருங்க, அவனுக்கு கையெழுத்தெல்லாம் போட வேண்டாம், அவனே ஏதாவது பண்ணிக்கிட்டுமேங்க அப்படின்னு கோமதி சொல்ல, என்னடி இது அப்படியே அந்தர் பல்ட்டியா இருக்குன்னு ஆச்சரியமா பாக்குறாரு பாண்டியன். ஓகே ஓகே, ஏதோ ஒரு வழியில நம்ம தொந்தரவு இல்லாம இருந்தா சரிங்கிற மாதிரி கதிர் பார்க்க, அட பாவி அப்படிங்கிற மாதிரி கதிரை பார்த்துட்டு இருக்காங்க ராஜி. அவன் என்ன சின்ன குழந்தையாங்க, வளர்ந்தவன் படிச்சவன், அவனே எப்படியாவது பொழைச்சுக்குவாங்க அப்படின்னு கோமதி வீராவேசமா பேசிட்டு இருக்க. இத நீ இப்ப சொல்ற, இதுக்கு முன்னாடிங்கிற மாதிரி பாக்குறாரு பாண்டியன். புரியுதுடி, நல்லா புரியுது. ஓ மவங்காரன் வந்து உங்ககிட்ட எதுவும் பேசினானான்னு கேக்குறாரு பாண்டியன். கோமதி ஈன்னு அசட்டு வளைஞ்சிட்டு, எந்த மவன் அப்படின்னு கேட்க, ஏய் சும்மா நடிச்சிட்டு இருந்த வெளுத்து போடுவேன் உன்னைய அப்படின்னு பாண்டியன் சொல்ல, ஐயோ ஓவர் ஆக்ட் பண்ணிட்டோமோன்னு உடனே வாயை மூடிக்கிறாங்க கோமதி. ஏய் துரை வந்து உங்ககிட்ட பேசினாராக்கும், அவன் என்ன சொல்லியிருப்பான் தெரியுமா உங்ககிட்ட, அந்த ஆள் கண்டிஷன்லாம் போடுறாரு, அதனால அவரு லோன் எல்லாம் வாங்கி தர வேண்டாம், நானே பாத்துக்கிறேன்னு கேட்டிருப்பானே, அதான் என்ன பாண்டியன் கரெக்டா கேட்டுடுறாரு. அப்படிலாம் ஒன்னும் சொல்லலைங்க, நானா சிந்திச்சேன், அதான் சொன்னேன் அப்படின்னு கோமதி அள்ளி விடுறாங்க. நீயா சிந்திச்ச, நான் நம்பிட்டேன். ஏண்டி 10 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் எப்படியாவது என் மவனை கையை தூக்கி விடுங்க, கை தூக்கி விடுங்கன்னு, அதுக்குள்ள எங்க உட்காந்து யோசிச்சுட்டு இப்ப வேணாம்னு வந்து நிக்கிற அப்படின்னு பாண்டியன் கேட்க, அதுங்க நான் அப்படின்னு பின்மண்டையை சொரிஞ்சிட்டு நிக்கிறாங்க கோமதி. உண்மையை சொல்லுடி, உன் மகன் தானே உங்ககிட்ட வந்து வத்தி வச்சான்னு கேக்குறாரு பாண்டியன். டேய் எங்கடி அவன், எங்கடி இருக்கான், இங்கேதான் இருக்கானா அப்படின்னு பாண்டியன் கேட்க, அதெல்லாம் விடுங்க, இப்ப அவன் எங்க இருந்தா உங்களுக்கு என்ன, நீங்க லோனுக்கு உதவி செஞ்சா அது சரியா இருக்கும்னு நினைச்சேன் முதல்ல, இப்ப அது சரி வராதுன்னு தோணுது, அவன் வாழ்க்கைய அவனே பாத்துக்கிட்டுங்கன்னு கோமதி சொல்லு. அப்ப எதுவுமே பண்ண மாட்டேங்கிறாரு, எதுவுமே செய்ய மாட்டேங்கிறாருன்னு ஆத்தா கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியது, அதுக்கப்புறம் அந்த ஆளு மோசமான ஆளு, கோவக்காராலு, கஞ்ச பையன்னு சொல்ல வேண்டியது, அதுக்கப்புறம் போனா போகுதுன்னு நாமளா உதவி செய்யலாம்னு வந்தா அப்புறம் எதுவுமே வேணாங்கிறது. நல்லா இருக்குடி உன் மவன் வேலை அப்படின்னு பாண்டியன் புரிஞ்சு தரல. அப்படி இல்லைங்க அப்படின்னு கோமதி சொல்ல, ஏய் பேசாம இருடி சொல்லிட்டேன், சும்மா வள்ளு வள்ளுன்னுகிட்டு, அவன் குழந்தையா இருக்கப்ப தடுமாறி நடக்கிறப்ப ஒரு கைய புடிச்சு தானே நேரா நடக்க விட்டேன், அவன் நல்லா நடக்கிற வரைக்கும் அவனை பாதுகாத்தோம் இல்லடி, அது மாதிரிதான் அவன் வாழ்க்கையில நல்லபடியா நடக்கணும்னு நல்லபடியா இருக்கணும்னு தான் ஒரு கை பிடிக்க போனேன், அது அவருக்கு கௌரவ குறைச்சலா தெரியுதாக்கும், கௌரவ குறைச்சலாம் வெற்றி, அவனா பண்ணிட்டு போறான், யாரு என்ன பண்ண முடியும், அவனே ஓடி ஆடி கீழே விழுந்து முட்டி முகரையெல்லாம் உடைச்சிட்டு வந்துட்டு போறான், எனக்கு என்ன பிரச்சனைங்கிற அப்படின்னு ஆதங்கமும் கோபமா பொறிஞ்சு தள்ளுறாரு பாண்டியன். என்னங்க இப்படிலாம் பேசுறீங்கன்னு கோமதி கேட்க, வேற எப்படி பேசணும்னு சொல்லு. எனக்கு தேவைதாண்டி, எனக்கு இதெல்லாம் தேவைதான், பாவம் போயிட்டு போறான், வாழ்க்கையில முன்னேறிட்டு போறான்னு உதவி செய்ய வந்தேன் பாரு, எனக்கு தேவைதாண்டி, சம்பாரிச்ச காசை கொண்டு வந்து உங்ககிட்ட கொடுத்தேனா அதோட நிறுத்திக்கிறேன், இனிமேல இந்த வீட்டுல யாருக்கும் உதவி செய்ய மாட்டேன்டி அப்படின்னு பாண்டியன் கத்திக்கிட்டு இருக்க. ஏங்க என்னங்க நீங்க என்ன கோமதி கேட்டுட்டு இருக்காங்க, ஏய் போடி, நீயாச்சும் உன் மகனாச்சு, என்னமோ பண்ணிட்டு போங்கன்னு பாண்டியன் எழுந்து போறாரு. ஐயோ நான் என்னதான் பண்றதோ அப்படின்னு கோமதி தலையில கைய வச்சுட்டு நிக்கிறாங்க. உரலுக்கு ஒரு பக்கம் இடினா நான் மத்தளமா மாறி 2 பக்கமும் இடி வாங்கிட்டு இருக்கேனே அப்படின்னு கோமதி நொந்து போய் நிக்க கதிர் ஜாலியா பாத்துக்கிட்டு இருக்காரு. ஐயோ இவங்க 2 பேர்கிட்ட நான் மாட்டிட்டு முழிக்கிறேன், அவன் என்னைய மிரட்டுறான், இவர் என்னை திட்டுறாரு அப்படின்னு கோமதி புலம்பிக்கிட்டு கிச்சனுக்கு வர்றாங்க. அம்மா வர்றத பார்த்தோன்னு அப்படின்னு ராஜிக்கு ஜாட காட்ட ராஜியும் டக்குன்னு உள்ளர வந்துடுறாங்க. 2 பேரும் எதையும் பார்க்கல கேட்கலங்கிற மாதிரி அடுப்பு கிட்ட வந்து நின்னுட்டு இருக்காங்க. கோமதி ரொம்பவே கோவமும் வருத்தமா உள்ளர வர, அம்மா தேங்க்ஸ்மாங்கிறாரு கதிர். ஆமா உன் மிரட்டலுக்கு பயந்தெல்லாம் நான் ஒன்னும் அவர்கிட்ட எல்லாம் பேசல, வீட்டுல தேவையில்லாம சண்டை கிண்ட நடக்க கூடாதுன்னு தான் நான் பேசினேன் அப்படின்னு குப்புற விழுந்தோம் மீசையில மண்ணு ஓட்டலன்னு சமாளிக்கிறாங்க கோமதி. போம்மா நான் போறேன் அப்படின்னு சினுங்களா சொல்லிட்டு தப்பிச்சோம் பொழிச்சோம் அங்கிருந்து ஓடிடுறாரு கதிர். அட கடவுளே, ஐயோ அப்பா அப்படின்னு போற கதிரை பார்த்து நொந்துகிட்டு வேலையை பார்க்க போறாங்க கோமதி. அக்கா வேற என்னக்கா அப்படின்னு கடையில பழனி கேட்க, அவ்வளோதான்ப்பா
எவ்வளவு ஆச்சுன்னு கேக்குறாங்க அந்த லேடி. 950 அப்படின்னு சொல்லிக்கிட்டே பழனி பைய கொடுக்க அவங்க பணத்தை கொடுக்குறாங்க. இருங்க அப்படிங்கிற பழனி கல்லாவுல பணத்தை வச்சுட்டு மீதி சில்லறை எடுத்துட்டு, அக்கா இன்னைக்கு என்ன விசேஷம், பட்டு புடவைய கட்டிக்கிட்டே கடைக்கு வந்திருக்கீங்கன்னு கேக்குறாரு. கல்யாணத்துக்கு போயிட்டு அப்படியே வந்தேன்பான்னு சொல்ல, அப்படியா சரி சரி போயிட்டு வாங்கங்கிறாரு பழனி. மாமா சும்மா இருக்க மாட்டியா, அது பட்டு புடவையா அப்படின்னு சரவணன் கேட்க, கஸ்டமர் கிட்ட நல்லா பேசினாதான் அவங்க அடிக்கடி கடைக்கு வருவாங்கடா, நிறைய பொருள் வாங்குவாங்கங்கிறாரு பழனி. அப்போ அங்க கதிர் வர, டேய் வாடாங்கிறாரு. டேய் நீ என்னடா இந்த பக்கம் அப்படின்னு சரவணன் கேட்க, சும்மா அப்பாவை பார்க்கலான்னு வந்தேன்னு அப்படின்னு கதிர் சொல்ல, டேய் நீ கடைக்கு வந்ததே அதிசயம், இதுல அப்பாவை பார்க்க வந்தியா அப்படின்னு சரவணன் கேட்டுட்டு இருக்க. அப்போ செந்திலும் அங்க வர்றாரு. அதானே நீ எங்கடா இங்க வந்தங்கிறாரு அவரும். அண்ணே நீ இங்க என்ன பண்ற அப்படின்னு கதிர் ஆச்சரியமா செந்தில பார்த்து கேட்க, கடை விஷயமா பேசணும்னு அண்ணன் வர சொல்லுச்சு, அதான் வந்தேங்கிறாரு செந்தில். ஓ சரி சரி, அப்பா எங்கன்னுறாரு கதிர். வேலை விஷயமா காரைக்குடி வரைக்கும் போயிருக்காரா அப்படின்னு பழனி சொல்ல, ஓ அப்படின்னு கொஞ்சம் ஏமாற்றமா சொல்றாரு கதிர். என்ன விஷயம்டா, கடை வரைக்கும் வந்திருக்கேன்னு செந்தில் கேட்க, ஒன்னும் இல்ல லோனுக்கு ஷூரிட்டி கையெழுத்து போடுறேன்னு அப்பா சொன்னாங்க, நான் வேண்டான்னு சொல்லிட்டேன் அப்படின்னு கதிர் சொல்ல, ஏண்டான்னு கேக்குறாரு சரவணன். 1000 கண்டிஷன் போடுறாருன்னு அப்படின்னு கதிர் சொல்ல, பின்ன சைனை சும்மா போட்டுருவாருன்னு நினைச்சியா, கண்டிஷன் போட்டாதாண்டா அது மிஸ்டர் பாண்டியன் அப்படின்னு பழனி சொல்றாரு. லோன் வேண்டாம்னு நேரடியாவே சொல்லிட்டியான்னு செந்தில் கேக்குறாரு. இல்ல அம்மா மூலியமா தான் சொன்னேன், அதுக்கே காய்ச்சி மூச்சுன்னு கத்திட்டு கிளம்பிட்டாரு. எப்படி இருக்காரு என்ன ஏதுன்னு பார்த்துட்டு போலான்னு வந்தேங்கிறாரு கதிர். மாப்பிள்ள வீட்டுல இருந்து நேரா காரைக்குடி போயிட்டாரு, கடை பக்கமே இன்னும் வரல அப்படிங்கிற பழனி சரவணன் கிட்ட திரும்பி, டேய் சரவணா என்ன பண்ணிட்டு இருக்கா, ஆச்சா இல்லையான்னு கேக்குறாரு. முடிஞ்சிருச்சு மாமான்னு ஒரு பெட்டியை கட்டிட்டு இருக்காரு சரவணன். சீக்கிரமா சீக்கிரமா அப்படின்னு பழனி சொல்ல, அவரு பாக்ஸ டேப் போட்டு எடுத்துட்டு வர, குடுறான்னு வாங்கிக்கிட்டு வெளியே வர்ற பழனி. சரியா மாப்பிள்ளைங்களா, நான் டெலிவரிக்கு போயிட்டு வந்துடுறேன், கடையை விட்டுட்டு டீ குடிக்க ஓடிடாதீங்க, கடையை பத்திரமா பாத்துக்கங்கன்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்காரு. உன்ன மாதிரி எல்லாம் பண்ண மாட்டா, போ பார்த்து போ நல்லா கட்டிக்கங்கிறாரு சரவணன். அவரும் சரின்னு தலையாட்டிட்டு கிளம்பிடுறாரு. ஆபீசர் செந்திலால நிக்க முடியல, உடனே உள்ளர வந்து கல்லாக்கிட்ட இருக்க சேர்ல உட்காந்துக்கிறாரு. உட்கார்றவரு அப்படின்னு அசைஞ்சு அந்த பொசிஷனை என்ஜாய் பண்ணிக்கிட்டு நிமிர்ந்து உட்கார, கொளுத்துனேங்கிற மாதிரி பாக்குறாரு கதிர். அப்புறம் எப்படி இருக்கீங்க அப்பாவாக போறவரு அப்படின்னு கேட்க, நல்லா இருக்கேங்கிறாரு சரவணன். உன் முகத்துல அப்பா கலை வந்துருச்சுன்னு அப்படின்னு கதிர் சொல்ல, அது என்னடா அப்பா கலைங்கிறாரு சரவணன். ஒரு பிரகாசம் வந்துருச்சு, பலன்னு ஆயிட்டியேங்கிறாரு கதிர். அப்படின்னு சரவணன் தலையாட்டிட்டு இருக்க, என்ன அண்ணி எங்கேயாவது வெளியில கூட்டிட்டு போயிட்டு வரலாம்லங்கிறாரு செந்தில். டேய் இருக்கிற வேலையில அவளை எங்கடா நான் வெளியில கூட்டிட்டு போறது அப்படின்னு சரவணன் கேட்க, ஓனர் பாண்டியனே அவரோட ஒய்ஃப அடிக்கடி கோவிலு கல்யாணம்னு கூட்டிகிட்டு போறாரு, அந்த மாதிரி நீயும் கூட்டிகிட்டு போன அப்படின்னு கதிர் சொல்ல, இல்லடா அவ ஒரு கிஃப்ட் கேட்டா, அதுவும் அவளா கேட்கல, நானே எதுவாவது வேணுமான்னு கேட்டேன், அவளும் நீங்களே ஏதாவது வாங்கி கொடுங்கன்னு சொன்னா, அதை ஏன் நான் வாங்கி கொடுக்கல அப்படின்னு சரவணன் சொல்ல, ஏன்னு கதிர் கேட்கிறாரு. இல்லடா மறந்துட்டேன்டான்னு சரவணன் சொல்ல, என்னன்னு நீயே இப்படி இருக்கிற, அன்னைக்கு ஏதாவது வாங்கி கொடுன்னு அப்படின்னு செந்தில் சொல்ல, என்னடா வாங்கி கொடுக்கறதுன்னு கேக்குறாரு சரவணன். எங்களுக்கு என்ன தெரியும், அதை நீங்க தான் முடிவு பண்ணணுங்கிறாரு கதிர். இல்லடா டக்குன்னு எனக்கு தோண வரல, சரி யோசிக்கிறேன்னு பின்மண்டையை கீறிட்டு நிக்கிறாரு சரவணன். யோசின்னு நல்லா யோசி, ஆனா சூப்பரா வாங்கி கொடுத்துடு, அப்படியே கேக்கும் வாங்கிட்டு போயிடு, குடும்பமா சேர்ந்து வெட்டிடுவோங்கிறாரு செந்தில். கேக் எதுக்குடான்னு சரவணன் கேட்க, எதுக்கா என்ன இப்பெல்லாம் எல்லாத்துக்குமே கேக் வெட்டுறாங்களேன்னு, பிறந்த நாளைக்கு மாச அனிவர்சரி அப்படி இப்படின்னு பயங்கரமா வெட்டுறாங்க, குடும்பத்துக்கு வாரிசு வரப்போகுது, அப்ப கேக் வெட்ட வேணாமா என்னென்ன இப்படின்னு செந்தில் சொல்ல, கதிர் சிரிச்சிட்டு இருக்க. சரவணன் பலமா யோசிக்கிறாரு. என்னென்ன யோசிக்கிறேங்க, அவர் யோசிச்சு முடிச்சுட்டு, கேக்கெல்லாம் வேண்டாம் கிஃப்ட் மட்டும் கொடுத்தா போதுங்கிறாரு. ஏன் அப்படின்னு கதிர் கேட்க, இல்லடா பணம்லாம் நிறைய செலவாகும்ல அப்படின்னு சரவணன் சொல்ல, அதனாலங்கிறாரு கதிர். அதனாலன்னா எப்படிடா, அம்பட்டு காசுக்கு நான் எங்க போவேன் அப்படின்னு சரவணன் சொல்ல, சம்பளம் வாங்க போறேன் தரேன்லாம் செந்தில் சொல்லல, உன் முதலாளி கிட்ட கேளுன்னு, நீ என்ன யோசிக்கிறேன்னு புரியுதுன்னு, கொடுக்க மாட்டாருல்ல தெரியும், அப்போ ஒரு ஐடியா சொல்றேன் நல்லா கேட்டுக்க, இதோ இருக்கு பாரு கல்லா பெட்டி, இதுல இருந்து பணத்தை எடுத்துக்க அப்படின்னு பக்கா ஐடியா கொடுக்கறாரு செந்தில். அப்படின்னு அதிர்ந்து போய் சரவணன் பார்த்துட்டு இருக்க.
என்னென்ன முழிக்கிற அப்படின்னு செந்தில் கேட்க, என்னடா என்ன திருட சொல்றியா அப்படின்னு சரவணன் பதட்டமும் கோவமா கேட்குறாரு. திருட்டுன்னு நினைச்சாதான் அது திருட்டு, நம்ம கடன்னு நினைச்சா, நம்ம பணம்னு நினைச்சா அது திருட்டே கிடையாது அப்படின்னு கதிரும் சொல்ல, ஐயோ நான்லாம் அந்த மாதிரி வேலையெல்லாம் பார்க்கவே மாட்டேன், போங்கடாங்கிறாரு சரவணன். அண்ணே என்னன்னே நீயே அப்படின்னு கதிர் சொல்லிட்டு இருக்க, வேணும்னா அப்பா கிட்ட காசு கேட்குறேன், அவர் 500 ரூபா கொடுத்தாலும் சரி இல்லை அவர் என்ன கொடுத்தாலும் சரி நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சரவணன் சொல்ல, அட என்னன்னே நீயே 500 ரூபா தருவார் அவங்க முதலாளி, 5 ரூபா தந்தா பெருசு அப்படிங்கிற மாதிரி கதிரும் செந்திலும் சரவணனை பார்க்குறாங்க. ஏற்கனவே அறத்திருடனா இருக்க ஆபீசர் செந்தில் சரவணனை திருடனா மாத்திருவாரான்னு பொறுத்திருந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.